நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் இந்தியா போட்ட அதிரடி தடைனால ஆடி போயிருக்காங்க உலக நாடுகள். அதுலயும் குறிப்பா ஒரு சில நாடுகளை ரொம்பவுமே ஆடி போயிருக்காங்க. இந்தியா இப்படி செய்யும் அப்படின்னு நாங்க சற்றும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா அதிரடியாக ஒரு துணிச்சல் முடிவை எடுத்திருக்காங்க, இந்தியாவுடைய நலனுக்காக அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த தடை என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் கட்டுப்பாடுகளை மீறி இந்தியாவுக்கு வந்திருக்க 2 கப்பல்கள் அதிரடியாக இந்தியா ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதை பத்திய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு போயிருக்கிறார் இல்லையா, அங்க வச்சு சீன அதிபர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை மிரட்டி இருக்கிறாரு. இந்த செய்தி இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, Instagramலயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம், அங்கேயும் தவறாம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈரான் போரால் ஏற்படும் பாதகமான விளைவுகள்ல இருந்து நாடு தப்பிக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்த வண்ணம் இருக்காங்க. அந்த வகையில தான் சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு இது தொடர்பாக வெளியிட்டிருக்கும் அறிவிப்புல 2026 செப்டம்பர் மாதம் வரைக்கும் சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. உள்நாட்டில் சர்க்கரை விலையை கட்டுப்படுத்தும் வகையில் சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதித்து இருக்கக்கூடிய மத்திய அரசு ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவுக்கான சர்க்கரை ஏற்றுமதிக்கு இந்த தடை பொருந்தாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. உலகின் 2வது பெரிய சர்க்கரை உற்பத்தி நாடாக இந்தியா திகழ்ந்துட்டு வருது. இந்த சூழல்ல மத்திய அரசுக்கு சொந்தமான வெளிநாட்டு வர்த்தக பொது இயக்குநரகம் சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அரசு சர்க்கரை உற்பத்தி கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஏற்றுமதியை அனுமதிச்சிருந்தாங்க. போர் காரணமாக பல்வேறு நாடுகளையும் கடுமையான எரிபொருள் கட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. கச்சா எண்ணெய் விலைகள் பல மடங்கு உயர்வு கண்டிருக்கு. பல்வேறு பொருட்களுடைய விநியோகம் தடைப்பட்டு இருக்கிறதுனால பணவீக்கம் அதிகரித்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயரும் அபாயம் உண்டாகிறது. இந்த சூழல்ல தான் மத்திய அரசு சர்க்கரை ஏற்றுமதிக்கான தடையை அறிவிச்சிருக்காங்க. ஈரான் போர் காரணமாக வளைகுடா நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு உரங்கள் சேரல. 2 மாத காலமாக உரங்கள் வராததுனால இந்திய வேளாண்மை துறையே பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழல்ல தான் எதிர்வரக்கூடிய பருவத்துல கரும்பு உற்பத்தி தடைப்பட்டால் நாட்டுல சர்க்கரைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு சர்க்கரை விலை பல மடங்கு உயரும். இவற்றை கருத்துல கொண்டுதான் அரசு சர்க்கரை ஏற்றுமதிக்கான தடையை அறிவிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. வழக்கமாக அக்டோபர் முதல் செப்டம்பர் மாதங்கள்ல தான் இந்தியாவில் அதிகமான அளவுக்கு சர்க்கரை உற்பத்தி செய்யப்படும். கிட்டத்தட்ட 275 லட்சம் டன் சர்க்கரை இந்த காலகட்டத்தில் உற்பத்தி ஆகுது. இதுல இந்திய நுகர்வுக்கு போக மீதம் இருக்கிறத தான் நம் நாடு ஏற்றுமதி செஞ்சுட்டு வர்றோம். ஆனால் தற்போது அரசு முன்னெச்சரிக்கையாக அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. மத்திய அரசுடைய இந்த அறிவிப்பை அடுத்து உலக சந்தையில சர்க்கரை விலை உயர்ந்தது. நியூயார்க்ல பங்கு சந்தையில சர்க்கரைக்கான ஃபியூச்சர்ஸ் வர்த்தக ஒப்பந்தம் 2% உயர்ந்தது. அதே போல லண்டன்லையும் 3% வரை உயர்வு கண்டிருக்கு. உலக அளவுல உணவு பாதுகாப்பு மற்றும் விநியோக சங்கிலிகள் குறித்த கவலைகள் அதிகரிச்சுட்டு வரும் நேரத்துல தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. பணவீக்கம் மற்றும் பருவமழை குறித்த நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில அரசுடைய இந்த நடவடிக்கை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கும் வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் இது தொடர்பாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மத்திய அரசுடைய இந்த முடிவானது சில காலமாக நடைமுறையில் இருந்த கொள்கையில ஒரு பெரிய மாற்றமாக கருதப்படுது. இதுக்கு முன்னதாக சர்க்கரை ஏற்றுமதி கட்டுப்படுத்தப்பட்ட பிரிவில் வைக்கப்பட்டிருந்தது. அதாவது ஒரு ஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்றுமதி அனுமதிக்கப்படலாம் அப்படிங்கறதா இதனுடைய அர்த்தம். இருந்தாலும் இப்போது அதன் வகை தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. இந்த வகையின்படி நம் நாட்டுக்கு வெளியே சர்க்கரை ஏற்றுமதி முற்றிலும் தடை செய்யப்படும். இருந்தாலும் ஏற்றுமதி தடையுடன் சேர்த்து அரசு சில விலக்குகளை வழங்கியிருக்காங்க. மே 13ஆம் தேதிக்கு முன்பு சர்க்கரை ஏற்றுமதி செய்தல் தொடங்கி இருந்தாலோ அல்லது பொருட்கள் சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தாலோ அந்த மாதிரியான ஏற்றுமதிகள் அனுமதிக்கப்படும் அப்படின்னு அரசு சொல்லியிருக்காங்க. மேலும் மனிதாபிமான அடிப்படையில் உணவு பாதுகாப்பு குறித்த கவலைகளை தீர்க்குமாறு கோரும் ஒரு நாட்டுக்கு சர்க்கரை அனுப்பப்படலாம் அப்படின்னு அரசு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த தடைக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம் நாட்டுடைய சர்க்கரை இருப்பு சீராக குறைஞ்சிட்டு வர்றதுதான். தரவுகளின்படி பார்த்தோம்னா வரவிருக்கும் பருவத்தில் இந்தியா சுமார் 27.5 மில்லியன் டன் சர்க்கரையை உற்பத்தி செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த எண்ணிக்கையுடன் 5 மில்லியன் டன் பழைய சர்க்கரை இருப்பையும் சேர்த்தோம்னா மொத்தமா நம்மளுடைய நாட்டில் சர்க்கரை இருப்பு பார்த்தீங்கன்னா 32 மில்லியன் டன்னாக உயரும். இதற்கிடையில நம்முடைய நாட்டில் சர்க்கரைக்கான ஆண்டு தேவை பாத்தீங்கன்னா சுமார் 28 மில்லியன் டன்களாக மதிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது ஆண்டுடைய இறுதியில நம் நாட்டில் 4.5 மில்லியன் டன்கள் மட்டும்தான் இருப்பு இருக்கும். இது 2016-17ஆம் ஆண்டுக்கு பிறகு மிக குறைந்த அளவாகும். எந்த சூழ்நிலையும் உள்நாட்டு சர்க்கரை தட்டுப்பாடு ஏற்பட அரசு விரும்பவில்லை. அதனாலதான் எதிர்கால தேவைகளை கருத்துல கொண்டு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசுடைய இந்த அறிவிப்பால உலகளாவிய சந்தையில எதிரொலிச்சிருக்கு.
நியூயார்க்ல சுத்திகரிக்கப்படாத சர்க்கரையுடைய ஃபீச்சர்ஸ் விலை 2% மேல் உயர்ந்திருக்கு. லண்டன்ல வெள்ளை சர்க்கரையுடைய ஃபீச்சர்ஸ் விலை சுமார் 3% அதிகரிச்சிருக்கு. பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா உலகின் 2வது பெரிய சர்க்கரை உற்பத்தியாளராக இருக்காங்க. இந்தியா ஒரு முக்கிய ஏற்றுமதியாளராகவும் இருக்கு. இந்தியா சர்க்கரை விநியோகத்தை குறைக்கும் போது ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் தேவை குறையும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ஓமான் கடலோர பகுதியில் இந்திய கொடி தாங்கிய கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்ன அமைச்சகம் அந்த பகுதியில் வணிக கப்பல்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாவது குறித்தும் தங்களுடைய கண்டனத்தையும் கவலையும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த கப்பல்ல இந்திய ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக கூறிய அமைச்சகம் அவர்களை மீட்க உதவிய ஓமானிய அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. அந்த கப்பல் மீது நேற்றைய தினம் மே 13 புதன்கிழமையப்போ தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகத்துடைய பேச்சாளர் தெரிவிச்சிருக்கிறாரு. மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதற்றங்கள், ஹார்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள பகுதியில் தொடரும் இடையூறுகளுக்கு இடையே இந்த தாக்குதல் அரங்கேறி இருக்கு. இருந்தாலும் கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவுக்கான திரவ எரிவாயு கப்பல்கள் பல ஹார்முஸ் நீரிணையை கடந்து சென்றதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்திய கொடிதாங்கிய மேலும் 13 கப்பல்கள் அந்த வழித்தடத்தை கடந்து செல்வதற்காக தற்போது பாரசீக வளைகுடா பகுதியில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதலுக்கும் கடல்வெளி வணிக தடங்கள்ல தொடரும் இடையூறுகளுக்கும் எதிரான தன்னுடைய நிலைப்பாட்டை இந்தியா மீண்டும் மறு உறுதிப்படுத்தி இருக்காங்க. வணிக கப்பல்கள் அவற்றின் அப்பாவி ஊழியர்கள் குறிவைக்கப்படுவதும் கடல்வெளி பயணம் வணிகத்துக்கு குறுக்கீடு செய்வதும் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்முடைய இந்திய வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தி இருக்காங்க. இதே வேளையில தான் ஹார்முஸ் ஜலசந்தியில அமெரிக்கா ஈரான் கட்டுப்பாடுகளை மீறி இந்தியாவுக்கு வரும் 2 சமையல் எரிவாயு கப்பல்கள் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. மேற்காசியாவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள்ல முட்டுக்கட்டை நிலவி வரும் சூழல்ல பாரசீக வளைகுடா நாடுகளில் இருந்து எரிபொருள் ஏற்றுமதி செய்யும் கப்பல்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருது. குறிப்பாக இந்தியாவுக்கு சமையல் எரிவாயு ஏற்றி வரும் சிமி மற்றும் என்வி சன்ஷைன் ஆகிய 2 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியின் தடையை மீறி வெளியேறியிருக்கு. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளும் விதித்துள்ள கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் கண்காணிப்புகளுக்கு மத்தியில இந்த இந்திய கப்பல்கள் தங்கள் இருப்பிடத்தை காட்டும் டிரான்ஸ்பாண்டர்களை அணைத்துவிட்டு ரகசியமாக பயணித்து ஓமன் வளைகுடாவை எட்டியிருக்கு. ஐக்கிய அமீரகத்துடைய ருவஸ் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து சமையல் எரிவாயுவை ஏற்றுக்கொண்டு புறப்பட்ட என்வி சன்ஷைன் கப்பல் இந்தியாவுடைய மங்களூரு துறைமுகத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து வருது. இந்த கப்பல் ஈரானுடைய லாரக் தீவு அருகே கடைசியாக தன்னுடைய இருப்பிடத்தை பதிவு செய்துவிட்டு பின்னர் கண்காணிப்பிலிருந்து மறைஞ்சிருக்கு. அதே போல கத்தாருடைய ராஸ் லாபான் பகுதியிலிருந்து எரிபொருளை ஏற்றி கொண்டு வரும் சிமி கப்பல் மேற்கு இந்தியாவில் இருக்கும் கண்ட்லா துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருக்கு. இந்த 2 கப்பல்களும் இந்திய பொருளாதாரத்துடைய எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதில் மிக முக்கிய பங்காற்றுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் தற்போது வரைக்கும் எண்ணெய், எரிபொருள் மற்றும் எரிவாயு ஏற்றி சென்ற 9 பெரிய கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்திருக்கு. இதுல 4 கச்சா எண்ணெய் கப்பலும் ஒரு திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு கப்பலும் அடங்கும். அபுதாபி நேஷனல் ஆயில் கோ உள்ளிட்ட பல வளைகுடா ஏற்றுமதி நிறுவனங்கள் தங்கள் இருப்பிடத்தை வெளிப்படையாக காட்டாமல் தந்திரமான முறையில் எரிபொருளை வெளியேற்றி வர்றாங்க. அமெரிக்காவுடைய முற்றுகை வளையத்துக்குள்ள இன்னும் சில கப்பல்கள் சிக்கியுள்ள போதிலும் கணிசமான எண்ணிக்கையிலான கப்பல்கள் தடையை தாண்டி வருது. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 2 நாட்கள் பயணமாக சீனாவுக்கு வந்திருக்கிறாரு. அவரை வரவேற்ற சீன அதிபர் ஜி ஜின்பிங் தைவான் விவகாரம் குறித்த வார்னிங் கொடுத்திருக்கிறாரு. சீன மண்ணில் வைத்து ட்ரம்புக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது சர்வதேச அரசியல்ல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. தைவான் அப்படிங்கிறது சீனாவுக்கு பக்கத்தில் இருக்கும் குட்டி தீவு. அதை தனி நாடாக அங்குள்ள ஆட்சியாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆனா இதை சீன அரசு ஏற்கல. அதனால இந்த விவகாரத்தை பயன்படுத்தி சீனாவை சீண்ட வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா தைவான் விஷயத்துல மூக்க நுழைச்சிருக்கு. தைவானுக்கு ஆயுதம் சப்ளை குறித்து அமெரிக்கா தீவிரமாக ஆலோசனையை மேற்கொண்டிருக்காங்க. நிலைமை இப்படி இருக்கையில தான் ட்ரம்புக்கு சீன அதிபர் வார்னிங் கொடுத்திருக்கிறாரு. சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் ட்ரம்புடன் நடத்திய பேச்சுவார்த்தையில தைவான் குறித்த தன்னுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாகவும் கடுமையாகவும் பதிவு செஞ்சிருக்கிறாரு. தைவான் விவகாரம் சரியாக கையாளப்படவிட்டால் அமெரிக்காவும் சீனாவும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் நிலை உருவாகும். இது ஒட்டுமொத்த உறவையும் பேராபத்துல தள்ளும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. சீனா அமெரிக்கா இடையே இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தைவான் விவகாரமே மிகவும் முக்கியமானது அப்படின்னு ஜி ஜின்பிங் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அரசியல் ரீதியான மோதல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வர்த்தக துறையில அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு முடிவை சீனா எடுத்திருக்கு. கடந்த சில காலங்களாக காலாவதியான உரிமங்கள் காரணமாக அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்வது தற்போது 100கணக்கான அமெரிக்க மாட்டு இறைச்சி ஆலைகளுக்கு ஏற்றுமதி உரிமங்களை சீனா புதுப்பிச்சிருக்கு. கடந்த 2024 ஆண்டை விட ஏற்றுமதி அளவு 48% மற்றும் மதிப்பு 69% குறைஞ்சிருக்கு. இந்த புதிய அனுமதி மூலம் அமெரிக்காவுடைய விவசாயம் மற்றும் இறைச்சித்துறை பெரும் புத்துயிர் பெறும். இந்த 2026 ஆண்டு 2 நாடுகளுடைய உறவிலையும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் ஆண்டாக இருக்கும் அப்படின்னு ஜி ஜின்பிங் அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. சீனாவில் தமக்கு கிடைத்த சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்த ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தை உலக அரசியல பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்ப்பதாக சொன்னாரு. என்னதான் தைவான் விஷயத்துல அமெரிக்கா ரொம்ப சூடாக இருந்தாலும் வர்த்தக விவகாரத்துல விட்டு கொடுத்து தான் போயிருக்கு. இது சீனா அமெரிக்கா கூட மோதல் போக்கை கடைபிடிக்க விரும்பவில்லை அப்படிங்கறதையே காட்டுது. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.